Praise the Lord, brothers and sisters. இன்றைய நாளுடைய வேத படிப்பிற்கு ஆதாரமாய் லூக்கா எழுதின சுவிசேஷத்திலிருந்து 1வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிப்போமே. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆமென். ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லப்படக்கூடிய ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நம்ப வேண்டிய ஒரே ஒரு விஷயம், உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவது. ஏன்னா இன்னைக்கு பாரம்பரிய சபைகளும் கட்டட சபைகளுக்கும் பெரிய ஒரு ஆதாரமா மரியாளுடைய வணக்கத்திற்கு ஒரு ஆதாரமாய் எடுக்கப்படக்கூடிய ஒரு வசனமாய் இருக்கிறது. ஆனா ஒரு அடிப்படை விசுவாசிக்கு இருக்க வேண்டிய அதிகாரமுள்ள தகுதி, அந்த அதிகாரமுள்ள தகுதிக்கு இந்த வார்த்தை தான் அடிப்படையாய் இருக்கிறது. அந்த வார்த்தையினுடைய வெளிச்சம் என்ன இருக்குது அப்படின்னா, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கிடவது. அப்ப இதுக்கு முந்தின வசனத்தை எடுத்து வாசிப்போமே, 37வது வசனத்தையும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆமென். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொன்னான். அப்ப தேவனால் எந்த ஒரு காரியமுமே முடியவே முடியாது அப்படின்னு சொல்றதற்கு எந்த ஒரு முகாந்திரமுமே இல்லை. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அந்த வார்த்தைக்கு அதிகாரம் உண்டு, அந்த வார்த்தைக்கு தெய்வீகம் உண்டு. அந்த வார்த்தையில நம்ம அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாமே நடைபெறக்கூடியதாய் இருக்குது அப்படிங்கிறது பூரணமான ஒரு விசுவாசம். இன்னைக்கு பல சமயங்கள்ல அடிப்படையா இருக்க வேண்டிய ஒரு விசுவாசிக்க, எனக்கு ஏன் இந்த வல்லமை செயல்படல, எனக்கு ஏன் இன்னும் இந்த சுகம் செயல்படல, இந்த வார்த்தையினுடைய அதிகாரம் ஏன் இன்னும் என் மேல பலிக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல முறை ஏன் 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 அப்படிங்கிற கேள்வி இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா மரியாளுடைய அந்த செயல்பாடுல இந்த வார்த்தை எத்தகையதோ அப்படின்னு சொல்லி அஞ்சின மாத்திரத்துல தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். இன்னைக்கு நம்ம ஆன்லைனா இருக்கட்டும், நம்மளுடைய வீட்டு சபையினுடைய கூடுகையா இருக்கட்டும், நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே வார்த்தையில அதிகாரம் உண்டு, வார்த்தையில அற்புதம் உண்டு, வார்த்தையில தெய்வீக சுகம் உண்டு. இது எல்லாத்தையுமே தெளிவா சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா அந்த வார்த்தையில இன்னும் ஏன் எனக்கு இன்னும் கிடைக்கல, அவங்க ஜெபிச்சா பரவாயில்ல, இவங்க ஜெபிச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, ஏன்னா இதோ உமது அடிமை அப்படின்னு சொல்லி மரியாள் ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்குதுன்னா, மரியாள் ஒப்பு கொடுத்தது எந்த ஒரு பாரம்பரியத்திற்கும் அல்ல, எந்த ஒரு மனிதருக்கும் அல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரமே. ஏன்னா இதே அதிகாரத்துல மேல சக்கரையா கிட்ட தேவன் பேசின பொழுது, அந்த சக்கரையா கிட்ட 19வது வசனத்தை வாசிங்களேன், 19, 20. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால் இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் ஊமையா இருப்பாய் என்றான். ஆமென். கவனிங்களேன், வார்த்தைகளை அவங்க சக்கரைய அந்த அளவுக்கு உள்வாங்கிக்கல. இப்ப உன்னுடைய மனைவி கர்ப்பவதி ஆவால், உங்க 2 பேருக்கு ஒரு பிள்ளை பிறக்க போகுது, நானும் வயதானவன், என் மனைவியும் வயதானவன், எப்படி ஆகும்னு சொல்லிட்டு அவன் சந்தேகப்படக்கூடிய விதத்துல இருக்கக்கூடிய அந்த நிலைமையில அந்த கபிரியேல் தூதன் சொல்லக்கூடிய வார்த்தைகளை இப்ப நாம சாதாரணமா வாசிக்கிறோம். நான் தேவ சன்னிதத்திலிருந்து இருக்கிற கபிரியேல் தூதன் அப்படி இல்ல. நான் யார் தெரியுமில்ல, நான் கடவுள்கிட்டேந்து வந்திருக்கக்கூடிய கபிரியேல் தூதன்.
நான் சொன்னா ஆகும், நான் கட்டளையிட்டா அது நிற்கும்னு சொல்லி அதிகார தோரணையிலே சொல்ல வேண்டிய கட்டாயம் இருப்பதற்கு காரணம், அந்த வேண்டுதல் செய்த விசுவாசி சகரியா அந்த சமயத்துல வார்த்தைகளை பூரணமாய் நம்பவில்லை. இப்படியாச்சும் நடந்தா போதும் அப்படிங்கிறதுக்காக சக்கரையாவினுடைய வார்த்தைகள் எல்லாமே எனக்கு ஒரு பிள்ளை கிடைச்சா பரவாயில்ல, எனக்கு ஒரு வாரிசு இல்லாம போயிடுச்சு, என்னுடைய பேர் விளங்கும்படி என்னுடைய சந்ததி இல்லை, அப்படி இப்படின்னு என்னென்னமெல்லாம் ஜெபம் பண்ணி இருக்கலாம். ஆனா அந்த ஜெபத்திற்கு பதில் வந்து நிற்கிற பொழுது, அவன் நம்பாத பொழுது அந்த வார்த்தை அதிகாரம் உள்ளதாய் கிளம்பி வர வேண்டியதா இருக்குது. நான் யார் தெரியுமில்ல? கபிரியல். தேவனுடைய சமூகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை சுமந்து வருகிறேன். அதனால அவன் வேற எதுவும் செய்யலைங்க. தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினாலே ஏற்ற காலத்திலே வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வசனங்களும் நிறைவேற போகிறது, நிறைவேறி கொண்டிருக்கின்றது. அதனால இந்த வார்த்தைகளை பூரணமாய் விசுவசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிதான் வேதம் நம்மை எதிர்பார்க்கிறது. சக்கரையா விசுவசிக்கல. தகுந்த காலத்துல நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவசியாதபடினாலே, இது சக்கரையாவுக்கு பிள்ளை பெறப்படக்கூடிய விஷயம். ஆனா ஒவ்வொரு இந்த ஆன்லைன்ல கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு விதமாய் வாக்கு தத்தத்தையும் ஒவ்வொரு விதமாய் தேவனுடைய வார்த்தைகளும் பேசப்பட்டதா இருக்கும். அது ஏற்ற காலத்திலே நிறைவேறும். வசனம் தான் அதனதன் காலத்திலே அதனதன் காரியங்களை நேர்த்தியாய் செய்து முடிக்கக்கூடிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நேர்த்தியாய் செய்யக்கூடிய கர்த்தர் இருக்கிறாரு அப்படின்னா எந்த ஒரு ஆதங்கமும் எந்த ஒரு பலவீனமும் எந்த ஒரு போராட்டமும் எனக்குள்ளார இருப்பதற்கான வாய்ப்புகளே இல்லவே இல்லை. ஏன்னா அது சம்பவிக்க போகக்கூடிய வார்த்தைகளை நீ விசுவசியாதபடினாலே இது சம்பவிக்கும் நாள் வரைக்கும் நீ பேச மாட்ட, ஊமையா இருப்ப அப்படின்னு சொல்லி தேவனுடைய வசனம் அவனை அந்த இடத்துல நிறுத்தினதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆதி ஆகமத்துல வார்த்தை தேவனாய் இருந்த பொழுது அது சகலத்தையும் உண்டாக்கினது அந்த வார்த்தையினால மாத்திரமே. அந்த வார்த்தையினால உண்டாக்குனதுக்கு அப்புறமேட்டு ஆதி ஆகமத்தினுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்போமே. ஆதாம் தன் மனைவியாக ஏவாளை அறிந்தான். அவள் கர்ப்பவதியாகி காயினை பெற்று கர்த்தரால் ஒரு மனுஷனை பெற்றேன் என்றாள். ஆமென். ஆதியாகமம் 4:1 அந்த வசனம் தான் பிரதர். இதுல அந்த சர்ப்பமானது இந்த ஏவாளுக்கிட்ட பேசின பொழுது அந்த சர்ப்பம் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்க இதை சாப்பிட்டீர்கள் என்றால் சாகவே சாவீர்கள் என்று சொன்னது உண்டோ, சொன்னது உண்டோ. அந்த வார்த்தையினுடைய ஆழம் என்ன அப்படின்னா, தேவன் ஒரு அதிகாரத்தோடு அந்த நாம கீழ்ப்படிதலுக்கு உரிய காரியங்கள் அந்த வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட அதிகாரமுள்ள வார்த்தைகள். எந்த ஒரு கட்டளையா இருந்தாலும் எந்த ஒரு தேவனுடைய வார்த்தையா இருந்தாலும் அந்த வார்த்தையில வல்லமை இல்லாமல் இல்லை. தேவனால் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அந்த வார்த்தையில எல்லாமே அடங்கி இருக்குன்னு அர்த்தம். எனக்கு கல்யாணம் ஆகலைனாலும் பரவாயில்ல, நான் கன்னியா இருந்து பிள்ளை பெறுவேன்றதுனாலும் பரவாயில்ல, இது எப்படி இத என்ன ப்ராசஸ்ல இதெல்லாம் நடக்குங்கிறது எனக்கு தெரியல, இது எப்ப நடக்க போகுதுங்கிறது தெரியல, எதுவா இருந்தாலும் உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. 1000 வருட அரசாட்சி எப்போ வரப்போகும்னு தெரியல, அது 28வது வருஷம் வந்தா என்ன, நாளைக்கே வந்தா என்ன, அது வரப்போகிறது மட்டும் நிச்சயமாய் அறிந்த ஒரு திருஷ்டாந்தமான சபை இது. நமக்கு எந்த காலகட்டத்துல எதை நிதானிக்கக்கூடிய விதத்துல இருக்கக்கூடியது. ஆனா அந்த காரியத்துல நாம் இன்னும் அந்த வார்த்தைகளை பூரணமாய் விசுவசிக்கும் பொழுது அந்த வார்த்தையில எல்லா வல்லமையும் புறப்பட்டு வரக்கூடியதா இருக்குது. அது தேவன் சொன்னது உண்டோ அப்படின்னு சொல்லி அந்த பிசாசு ஏவாளை பார்த்து கேட்கிறப்ப, ஆமா அப்படிதான் சொன்னாரு, ஆனா அது எப்படி நடக்க போகுதுன்றது தெரியல, என்ன செய்ய போறாருன்றதும் தெரியல, அதனால அது எல்லாத்தையுமே என்னது
நான் விசுவசிக்கல அப்படிங்கிற மாதிரிதான் அடுத்து அவளுடைய செவி பிசாசு சொன்ன மற்ற காரியங்களுக்கு எல்லாத்துக்குமே அது கடந்து போகுது. தேவனுடைய வார்த்தையினுடைய அதிகாரத்தையும் அவருடைய பிரசன்னத்துல இருக்கக்கூடிய குணாதிசயங்களையுமே நம்ம அத பல விதங்கள்ல பிசாசு அசைக்கக்கூடிய விதத்துலதான் பேசக்கூடியதாவே இருக்கும். உன்னுடைய சூழ்நிலைகளை வச்சு, உன்னுடைய எண்ணங்களை வைத்து எல்லாத்துலயுமே நம்ம அப்படி இப்படி மாற்றக்கூடிய விதத்துலதான் அந்த அதிகாரம். ஏன்னா பூமியில எல்லாவற்றையுமே தேவன் கர்த்தர் கட்டளையிட்டார். ஆதியாகமத்துல 2வது அதிகாரமோ 1வது அதிகாரமோ எல்லாத்தையுமே நீங்க வாசிப்பாத்தீங்க அப்படின்னாலே உண்டாக கடவது அந்த வார்த்தையில அதிகாரத்தின் விளைவாய் எல்லாமே ஏற்பட்டது. தேவன் சொன்னாரு கட்டளையிட்டார் அப்படிங்கிறதுல 2வது அதிகாரம் 16, 17 வசனங்கள்லாம் வாசி பாக்குறப்ப அந்த கட்டளையிட்டார், அந்த கட்டளை பூமிக்கு மட்டும் கட்டளை இல்லை, ஆகாயத்தினுடைய விரிவுகளுக்கு மாத்திர கட்டளை இல்ல, ஜல பிரவாகத்துக்கு மாத்திர கட்டளை இட, உங்கள் மீதும் என் மீதும் அவர் கட்டளையிட்டவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 15வது வசனம். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ஆமென். அவர் புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. வாயிலிருந்து கூர்மையான பட்டம் புறப்படுகிறது அப்படின்னா வார்த்தைகள் அவ்வளவு இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் தேவனுடைய வசனம் மாத்திரமே. நாம விசுவசிக்க வேண்டியது இந்த ஆன்லைன்ல போதிக்கக்கூடிய என்னது போதகம் பண்ணுகிறவர்களை அல்ல, இந்த சுவிசேஷகர்களை அல்ல, இந்த மூப்பர்களை அல்ல, இங்க இருக்கக்கூடிய வழி நடத்துகிறவர்களை அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை மாத்திரமே நாம் பூரணமாய் விசுவசிக்கும் பொழுது அது கூர்மையான வாயில் இருந்து புறப்படக்கூடிய கூர்மையான பட்டயமாய் இருக்கிறது. ஏசாயா 11வது அதிகாரம் 4வது வசனம். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். ஆமென். அந்த வாயின் சுவாசம் வார்த்தையில இருக்கக்கூடியது கோல் அவ்வளவும் தேவனுடைய வசனத்துல மாத்திரமே இருக்கிறது. அதனாலதான் திரும்ப திரும்ப எந்த ஒரு செய்தியா இருந்தாலும், எந்த ஒரு ஆன்லைன் பைபிள் ஸ்டடியா இருந்தாலும் வேத வசனத்திற்கு ஆதாரத்தை கொண்டு மாத்திரமே நாம் கேட்கிறவர்களாகவும் நாங்கள் போதிக்கிறவர்களாகவும் இருக்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை மாத்திரமே நம்மை வழிநடத்தக்கூடியதாய் இருக்கிறது. ஏன்னா கொலோசியர் 1வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்தை வாசிப்போமே. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவருக்கென்றும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. ஆமென். அவருக்குள், அவருக்கு, அவராலே, இது எல்லாத்தையுமே நம்ம பொது மொழியாக்கத்துல இருக்கக்கூடிய அந்த வேதாகமத்துல நான் வாசிக்கிறேன். அந்த பொது மொழியாக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பைபிள்ல கொலோசியர் 1வது அதிகாரம் 16, 17 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமேயானால் நான் வாசிக்கிறேன். ஏனெனில் விண்ணில் உள்ளவை மண்ணில் உள்ளவை, கற்புலனாகுபவை கற்புலனாகாதவை, அரியணையில் அமர்ந்திருப்போர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காக படைக்கப்பட்டன. அனைத்துக்கும் முந்தினவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெற்றிருக்கின்றன.
அப்போ அவரோடு இணைந்து நிலை பெற்றிருக்கிறது அப்படின்னா நாம் கிறிஸ்து இயேசுவால், கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்காக நாம் படைக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அதுல அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருக்குள் நிலை பெற்றிருக்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு அந்த அழகான தமிழ் அவரோடு நிலை பெற்றிருக்கின்றன. அந்த நிலை பெற்றிருக்கின்றன அப்படிங்கிறது அவரோடு இணைந்து. அப்ப கிறிஸ்துவோடு இணைந்து இருந்து நிலை பெற்றிருக்கணும் அப்படின்னாலே அந்த கிறிஸ்துவோடு இணைந்து இருக்கக்கூடிய ஒரு வல்லமை எங்க இருந்து புறப்படுகிறது அப்படின்னா தேவனுடைய வார்த்தையிலிருந்து மாத்திரமே. ஏன்னா லூக்கா 4:4 சொல்லுகிறதுன்னா, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனிடத்திலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் வாழ்கிறவனாய் இருக்கிறான். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் யோவான் 14வது அதிகாரம் 19வது வசனம். 14:10. இன்னும் காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். ஆமென். அப்போ இனி கொஞ்ச நாளையில காணாது அப்படின்னு சொன்னாலும், நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் பேசவில்லை, என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்கிறார். அப்போ அதே மாதிரி இயேசு கிறிஸ்து யோவான் 17:8 நீ கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அப்போ தேவன் நம்ம கிட்ட கொடுத்திருக்க கூடியது பிதாவும் நாமும் ஒன்றாய் இருக்கிறது போல அந்த ஒரே தேவன் கொடுத்திருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாவற்றையுமே நாம் விசுவசிக்கும் பொழுது மாத்திரம்தான் தேவனோடு கூட நாம் இணைந்தவர்களாய் இருக்கிறோம். அந்த வார்த்தை அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், தினைக்கும் பைபிளை வாசிங்க, தினைக்கும் பைபிளுடைய ஸ்டடிக்குள்ளார நாம் இணைந்திருங்க. அந்த வார்த்தை தான் நமக்கு வல்லமையாய் நம்மளுடைய வாழ்க்கையில செயல்பட முடியும். ஏன்னா அந்த வார்த்தை இல்லை அப்படின்னாலே நம்மளுடைய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாம தான் போகக்கூடியதா இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளில் இருக்கக்கூடிய தேவனுடைய வல்லமை அதிகாரம் மட்டும் இல்ல, வல்லமை, ஜீவன், சத்தியம், திறனும் எல்லாமே இருக்கக்கூடியதா இருக்கு. அவர் அத்திமரத்தை பார்த்து சபிக்கிற பொழுது அவருடைய வார்த்தையில தெய்வீக ஒரு அதிகாரத்தை பார்க்கிறோம். அந்த மரத்தை பார்த்து ஒரு அதிகாரமுள்ள தோரணையோடு கூட நீ பட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு பட்டு போகிறதையும் நாம காண்கிறதா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எல்லாமே பட்டு போகுது. அதே சமயத்தில் இன்னொரு இடத்துல அவர் காற்றையும் அலையையும் பார்த்து அமைதலாய் இருக்கும்படிக்கு அவர் சொன்னார். அவைகளும் கீழ்ப்படிந்து அந்த இடத்துல பெரிய அமைதி உண்டாயிற்று. அப்போ மரம் கீழ்ப்படிக்கிறது அப்படின்னா காடலும் அலையும் கீழ்ப்படிக்கிறதுக்கு அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அவர் 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்த போது அதை பார்த்து அந்த சிறுவனுக்கு போதுமான உணவு இல்லை அப்படின்னா அப்பங்களை எனக்கு முன்பாக வையுங்கள், வச்சதுக்கு அப்புறமேட்டு சீஷர்கள்ட்ட எடுத்து கொடுத்தாரு. அது பழுகி பெருகி எல்லாருக்குமே அப்பங்களும் மீன்களும் பெருகி 5000 மனுஷருக்கு போஷிக்கத்தக்கதாய் அதை கண்ட பின்பு மீதி இருக்கக்கூடிய துணிக்கைகளையும் அவர்களை செய்கிறார்கள் அப்படிங்கிற வசனத்தை வாசிக்கிறப்போ அதை படைக்கக்கூடிய சக்தியும் இருக்கிறது அப்படிங்கிறத நாம் உள் வாங்கிக்க கூடியதா இருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே அடையாளமா கொடுத்திருக்கக்கூடியது காரணம் என்னன்னா, இந்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் வாசிக்கிற பொழுது ஒவ்வொரு வசனங்களையும் நான் மனப்பாடமாயோ அல்லது பார்த்து வாசித்தோ அல்லது மற்றவர்கள் மூலியமாய் கேட்கும் பொழுதோ அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு, அதிகாரம் உண்டு, சக்தி உண்டு. ஏன் இன்னும் பார்த்து அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் தனக்கே உரியதாக்கி கொள்ளக்கூடிய விதத்துல இயேசு கிறிஸ்து அதை எல்லாத்தையுமே செய்தார். திமிர்வாதக்காரனை நோக்கி பேசுறப்ப உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதென்று அந்த மன்னிக்கிற அதிகாரத்தை எப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க கேட்டாங்க. சொல்லுவதோ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுவதோ. அப்ப அதிகாரம் அப்படிங்கிறது அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படிங்கிறது தேவனுடைய அதிகாரம். எடுத்து போ அப்படிங்கிறது அவருடைய வல்லமை. இது 2ல எது எளிது அப்படின்னா 2யுமே அவர் செய்தவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய அதிகாரம் அவர் மொத்தத்திலேயும் ஒரு மனித உருவாய் நிற்கிற பொழுது அந்த அதிகாரத்தையும் வல்லமையும் சக்தியையும் அந்த படைப்பு ஆற்றலை அத்தனையுமே அவர் பயன்படுத்தின வண்ணமாகவே இருக்கிறார். அதனாலதான் 2 கொரிந்தியருடைய புத்தகம்
5வது அதிகாரம் 17வது வசனம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஆமென். அப்ப பழசு எல்லாமே ஒளிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா எந்த அதிகாரமும் வல்லமையும் வெளிச்சம் உண்டாவதாக வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின்னு சொன்ன அதே அதிகாரம், அதே வல்லமை, அதே தேவத்துவம், அதே சக்தி என்னை பார்த்து சொல்லுகிறது, எல்லாம் புது சிருஷ்டியாய் இருக்கிறான் என்று என்னை பார்த்து சொல்லுகிறது. அதனால நான் ஒரு புது சிருஷ்டி. 2 கொரிந்தியருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 17வது வசனத்துல பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின அப்படின்னா அந்த வெளிச்சம் உண்டான அதே வார்த்தையினுடைய வல்லமையினால என் பழசு எல்லாமே ஒளிஞ்சு போச்சு. திரும்ப 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 நான் பாவி இயேசுவே அப்படின்னு ஒரு குற்ற மனசாட்சியோடு நம்ம வாழ வைக்கிறதுக்காக அந்த அதிகாரம் உள்ள வார்த்தை நமக்குள்ளார புறப்பட்டு வரல. நமக்கு நீதி உள்ள நியாயாதிபதியான வார்த்தை நமக்குள்ளார உள்ளுக்குள்ளார இறங்கி இருக்கு அப்படின்னா பழசு எல்லாமே மறைஞ்சு போச்சு. கலாத்தியருடைய புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். அப்போ இந்த வார்த்தைய ஆமென். அப்ப நமக்கு இந்த வார்த்தையை ஒவ்வொரு தடவையும் வாசிக்கிறப்போ முடிக்கிறப்போ கட்டட சபையிலேயோ பாரம்பரிய சபையிலேயோ இல்லாத ஒரு பழக்கத்தை நாம உருவாக்கி இருக்கிறோம் அப்படின்னா இந்த வசனம் வாசித்ததுக்கு அப்புறமேட்டு முடிவுல ஆமென் ஆமென் சொல்றதுக்குரிய காரணம், இப்ப நீங்க வாசித்த அந்த வசனம் என்னது, பர்சனலைஸ்டு, என்னைய பார்த்து நானே பார்த்து சொல்லிக்க கூடியது. நான் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். அது பவுல் சொல்லல. இன்னைக்கு நீங்க வாசிக்கிறப்ப யார் சொல்றா? நான் சொல்றேன், நான் கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டிருக்கிறேன். அதனால கிறிஸ்துவுடனே கூட நான் பிழைத்திருக்கிறேன். எல்லாமே இனி இருக்கிறது எல்லாமே அவராலே ஆகும் என்று இந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது, அப்படியே ஆக கடவுதுன்னு சொல்லி நான் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நான் நிச்சயமாய் கிறிஸ்துவுக்குள் பிழைத்திருக்கிறவனாய் இருப்பேன். கலாத்தியர் 5:24 வாசிங்களேன். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஆமென். அப்ப இன்னமும் எனக்கு இன்னும் இந்த இச்சை அடக்கத்தை தாங்காண்டவரு எனக்கு இன்னும் வாயினுடைய வார்த்தைகளை எல்லாவற்றையும் ஞானமாய் பயன்படுத்துவதற்கு சோலமோனுக்கு ஒத்த ஞானத்தை, இந்த மாதிரி ஜெபத்தை எல்லாமே ஆவியானவர் நம்ம வீண் வார்த்தைகளினாலே உங்களுடைய ஜெபத்தை அலப்பாதீர்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையா இருக்கக்கூடியதா தான் இருக்கும். அதனால கிறிஸ்துவனுடையவர்கள் அப்படின்னா நீங்கள் நானும் யாரு? கிறிஸ்துவனுடையவர்கள் தான். கிறிஸ்தவன் சொல்ற எல்லாருமே கிறிஸ்துவனுடையவர்கள் தான். தங்கள் மாம்ச இச்சையை அதன் ஆசை இச்சைகளை சிலுவையின் மேல் அறைந்திருக்கிறார்கள். முடிச்ச உடனே ஆமென் சொல்றோம்னா நான் ஏற்கனவே அரைஞ்சிட்டேன். அப்ப திரும்ப அது என்கிட்ட செயல்படாது. நான் ஞானஸ்தானத்துல அந்த கிரியைகளுக்கு எல்லாத்துக்கும் மறிச்சுட்டேன். ஆமென் அப்படின்னாலே அப்பவே மறிச்சாச்சு. அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அப்படின்னா இந்த வார்த்தையில நான் தேவனின் வார்த்தையின் அதிகாரத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், அதன் வல்லமை அனுபவித்து காண்கிறேன் அப்படின்னு சொல்றப்போ இன்னும் ஆண்டவரே என்னால இச்சை அடக்கத்தோட என்னால இதனது யூடியூப் பார்க்காம இருக்க முடியல, செல்போனை நோண்டாம இருக்க முடியல, வாயை கட்ட முடியல, பேச்சை குறைக்க முடியல, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னும் நம்மளுடைய பலவீனங்களை முன்னிறுத்தி நாம் பேசுகிற பொழுது தேவனுடைய வல்லமையை நாம் காணாதவர்களாய் நாம் இன்னும் நிற்கிறோம். ஏன்னா வனாந்தரத்துல தேவனுடைய பல அற்புதங்களையும் அவங்க கடந்து போகிற வழியில மித்த எல்லாமே பார்த்து பயந்து இருக்கிறான். தேவன் அவரோடு கூட கடந்து வர்றதுனால ராஜாக்களை முறியடித்து ராஜாக்களை எல்லாத்தையுமே தள்ளி இவங்களை எல்லாத்தையுமே வழி நடத்துகிற கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஏன்னா செங்கடல்ல கடந்து வந்தது தெரியும், யோர்தான் பிளந்தது தெரியும், இடையில அவங்க வழி நடத்தப்பட்டது தெரியும், மதில்கள் இடிஞ்சது தெரியும், மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால இவங்க வெட்டுக்கிளி கூட்டம் போல கடந்து வர்றாங்க, நம்மளை பச்சித்து போட்டுருவார்கள்னு சொல்லி பாக்குறவெல்லாம் பயந்தான். ஆனா இந்த ஜனங்களுக்கு
அந்த வல்லமையை ருசித்து பார்க்கக்கூடிய அந்த இருதயம் இல்லாததுனால, அந்த வார்த்தையினுடைய வல்லமையை தங்களுடைய வாழ்க்கைக்குள்ளார கொண்டு போகிற அனுபவம் இல்லாததுனால முறுமுறுப்பு அவர்களுக்குள்ளார இருந்தது. இன்னைக்கும் பல காரியத்தை குறித்து உன்னுடைய இருதயம் அங்கலாய்க்கிறது என்றால், உம்முடைய இருதயம் என்னது முறுமுறுக்கிறது என்றால், நீங்க இன்னும் அந்த வல்லமையை நான் அனுபவத்தில் காண்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம இன்னும் எடுத்துக்கவே இல்லை. யாக்கோபு 5வது அதிகாரம் 15வது வசனம் 5:15. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். ஆமென். இது ஆகாயத்தின் விரிவை பார்த்து ஆகாய விரிவு உண்டாக கடவது அப்படின்னு சொல்றப்ப அப்படியே ஆயிற்று அப்படின்னு சொல்லி ஆதியாகமம் 1 அதிகாரம் அவ்வாறாய் சொல்லுகிறது. அப்போ அதே மாதிரி விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், கர்த்தர் அவனை எழுப்புவார். அப்போ இன்னும் எழுப்பல, இன்னும் என்னுடைய காரியங்கள் இன்னும் சரியாகல, இன்னும் அந்த இடத்துல பலவீனமா இருக்கு, இன்னும் இந்த இடம் பலவீனமா இருக்கு, அது இன்னும் சரியாகல அப்படின்னா இந்த வார்த்தையில உண்டாக கடவுது அப்படிங்கிற விஷயத்துல இன்னும் என்னுடைய இருதயத்துக்குள்ளார அந்த வார்த்தையினுடைய கனாகனம், இதோ உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி வசனங்கள் எல்லாத்தையுமே, வார்த்தைகள் எல்லாத்தையுமே வாழ்க்கையா மாத்தி நாம விசுவசிக்க பழகல அப்படின்னா சர்க்கரையா மாதிரிதான். நீ நிறைவேற வரைக்கும் வாய் பூட்டப்படும்ட்டார். ஊமையாத்தான் தெரிஞ்சான். எப்போ அந்த வார்த்தையை அறிக்கையிடுறதுக்கு அவன் ஸ்லேட்ல எழுதுனானோ அப்பத்தான் அவனுடைய வாய் திறந்துச்சு. வேற வழியே கிடையாது. கிறிஸ்துவினாலே நியமிக்கப்பட்டவர்களுக்கு அவருடைய வார்த்தையை நீங்க விசுவசிக்கக்கூடிய நாள்ல தான் உங்களுக்கு சகல வாசல்களும் திறக்கக்கூடியதா இருக்கும். அது சுகமா இருந்தாலும் சரி, பலமா இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குரிய ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி, எல்லாமே நாம அதன்படியே தான் நாம பார்க்க வேண்டியதா தான் இருக்கும். ஏன்னா வியாதியஸ்தர்கள் மேல் கை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சொஸ்தமாவார்கள் அப்படின்னு சொல்லி தேவனுடைய வார்த்தை. நான் கை வைக்கிறேன், சுகமாவார்கள். இந்த வார்த்தை வெளிச்சம் உண்டாவதாக அப்படிங்கிறது போல, ஆகாய விரிவு உண்டாவதாக, சகல மச்சங்கள் உண்டாவதாக அப்படின்னு சொல்ல அதே வார்த்தையினுடைய அதிகாரம் தான் இந்த வார்த்தையிலுமே இருக்குது. ஏன்னா யாக்கோபு 15:26 சொல்லுது, நானே உன் பரிகாரி. அந்த நானே உன் பரிகாரி அப்படின்றப்போ நான் பரிகாரி கிடையாது. நீங்க உபவாசம் இருந்து ஜெபம் பண்றதுனாலயோ, நீங்க என்னது பெரிய கட்டுப்பாடா இருந்து உங்களுடைய காரியங்களை எல்லாத்தையும் நீங்க ஒழுங்குபடுத்திக்கிறதுனாலயோ நீங்க ஜெயிக்க போறது கிடையாது. பரிகாரி கர்த்தர். ஆனா பாவம் இல்லாத வாழ்க்கை மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கணும். ஆனா பரிசுத்தம் தேவனால் வரக்கூடியதா இருக்கிறது. இந்த பரிகாரம் தேவனுடைய சமூகத்திலிருந்து உண்டாக கடவுது. ஏன்னா பூமியானது புல்லையும் முளைப்பிக்க கடவுது, அது அப்படியே ஆயிற்று அப்படின்றப்போ நானே பரிகாரியான கர்த்தர். என்னுடைய இருதயம் சொல்லுது, எனக்கு பரிகாரி அவர் மட்டும்தான் அப்படின்னா அப்படியே ஆக கடவுது. அது அப்படியே ஆயிற்று. ஆதியாகமத்துல எல்லாத்துலயுமே எல்லா படைப்புக்குமே அது அப்படியே ஆயிற்று, அது அப்படியே ஆயிற்று. அப்போ உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்றப்ப அது அப்படியே ஆயிற்று அப்படின்ற ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிராவல் என்ன அப்படின்னா, நான் பூரணமாய் அவருடைய வார்த்தைக்குள்ளாரே நான் ஜீவிக்க வேண்டியவனாய் இருக்கிறேன். ஏன்னா ரோமருக்கு எழுதின நிருபம் 16வது அதிகாரம் 20வது வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். இந்த உங்களுடனே கூட இருப்பதாக சகோதரி வாசித்த சகோதரி மட்டும் ஆமென் சொல்லணுங்கிற அவசியம் இல்ல. மியூட்ல இருக்கிறப்ப நீங்களும் ஆமென் சொல்லுகிற பொழுது அந்த காலின் கீழே நசுக்கி போடுவார் அப்படின்றப்போ சமாதானத்தின் தேவன் தாமே சீக்கிரமாய் ரொம்ப லேட்டாலாம் செய்ய போறது கிடையாதுங்க. அந்த சீக்கிரமாய் நீ விசுவசிக்க கூடுமானால் தேவனுடைய மகிமை காண்பாய். இன்னைக்கு காண்பாய். என்னைக்கோ ஒரு நாள் இவன் எழுந்திருப்பான்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே அப்படின்ற அந்த விசுவாசத்தை காட்டிலும் எப்பயோ ஒரு நாள் இவங்களுடைய பாவங்களை எல்லாத்தையும் அறிக்கையிட்டு அதெல்லாம் சரி பண்ணதுக்கு அப்புறமேட்டு எப்பயாச்சும் ஒரு தடவை இவங்களுக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவசிக்கிறது நார்மல் ஃபெய்த்.
நார்மல் ஃபெய்த். பட் ஃபெய்த் இன் கிரைஸ்ட் அப்படிங்கிறது சீக்கிரமாய் சமாதானத்தின் தேவன் தாமே கால்களுக்கு கீழாக நசுக்கி போடுவார். அப்படின்றப்போ எனக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா பிசாசினுடைய கூறுகளும், ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நாம படுக்கிறதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறது, காலையில எந்திரிக்கிறது ஜெபிக்கிறது, தேவனுடைய சமூகத்துல நன்றி அறிதலோடு ஜெபம் பண்றது, நல்ல ஒரு பிளசண்டா உங்களுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்றது, இதெல்லாம் ரைட்டு. பட் பயத்தோடையும் திகிலோடையும் இந்த நாள் எப்படி ஆகுமோ, இன்னைக்கு ராத்திரி தூங்க முடியுமோ, அல்லது இந்த ராத்திரியில இருக்கக்கூடிய இரவு நேரத்தில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் என்னை விடுவிக்கக்கூடிய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறான்னு சொல்லி ஒரு பயத்தோடையும் திகிலோடையும் உன்னுடைய அதிகாலை ஜெபமும் இரவு ஜெபமும் அமைந்திருக்குமே, ஆனால் அதுல தேவனுடைய வார்த்தையினுடைய வல்லமை இல்லை. அன்னைக்கு நாம அலசி ஆராய்ஞ்சு நம்மை நாமே நிதானித்து பார்ப்பதற்கு இரவு ஜெபம், அந்த நாளை ஒப்பு கொடுத்து தேவனோட ஆளுகைக்குள்ளாரே நான் நடந்து போகிறதுக்கு அதிகாலை ஜெபம். இது ரெண்டையும் விட்டுட்டு ஒரு பாரம்பரியமா நாம எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து நாம எப்படி இருக்க போறோமோ தெரியல, அதிகாலையில நான் எந்திரிப்போமோ இல்லையோ தெரியல, அப்படி இப்படின்றதுக்காக எல்லாம் நம்மளுடைய ஜெபங்கள் இல்லவே இல்லை. அது அவிசுவாசி ஜெபம். இங்க விசுவாசத்தோடு கூட நாம் இருக்கும் பொழுது நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாய், ரோமர் 8:37 படியே நம்மில் அன்பு கூறுகிறதுனாலே, வாசிங்களேன் 8:37 வாசிங்களேன். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. ஆமென். நாம நம்மளால முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இல்ல, இயேசு என் மீது அன்பாய் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பல முறை அறிக்கை செய்கிறோம், பல முறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். கர்த்தர் அன்பாதான் இருக்கிறார், அன்பாதான் இருக்கிறார். நான் தான் அப்பைக்கப்போ போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அன்பாய் இருக்கிறதுனால முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களா இருக்கிறோமே அப்படின்னா ஆமென்றப்போ நிச்சயமா தேவன் மாறாதவர், அவருடைய அன்பு மாறவே இல்லை. நீ பாவியா இருந்தாலும் துரோகியா இருந்தாலும் விட்டுட்டு போனாலும் திரும்ப வந்தாலும் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கேட்காம இருந்தாலும் தேவன் நிச்சயமாய் அன்பாகத்தான் இருக்கிறவரா இருக்கிறார். அதனால நம்ம எப்போதுமே தேவனுடைய சமூகத்துல மீறுதல் செய்யறப்பெல்லாம் அவர் அன்பாய் இருப்பார்னு நினைக்கிறது ஒரு துணிகரம். அது தெய்வீக அன்பு கிடையாது, அது துணிகரம். அந்த துணிகரத்துக்கு உண்டான தண்டனை அப்பைக்கப்ப தட்டி வைப்பார். ஆனா இது நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவராய் இருக்கிறோம். அதனாலதான் 3 யோவான் 2 சொல்றதுபடியே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகித்திருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆத்மா வாழ விடுறதே வார்த்தையினாலதான். அந்த ஆத்மா வாழணும். அந்த ஆத்மா வாழ்றப்ப அந்த வார்த்தை எல்லாத்தையுமே, பழைய மனுஷன் செத்து போயிட்டான், பழைய இயல்பு போயிடுச்சு, மரித்த கிறிஸ்துவனுடைய சிலுவையில அறையப்பட்டது, அது அப்படியே ஆக கடவுது, புது ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறேன், கிறிஸ்துவில் முழுமை பெற்றிருக்கிறேன், கிறிஸ்துவோடு கூட வாசம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம உறுதியாய் விசுவசிக்கும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது அது அப்படியே ஆகும். ஏன்னா நாம உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்துக்கு இப்ப சொல்லி இருக்கக்கூடிய அத்தனை வசனத்துக்கு நேரா நாம ஒப்பு கொடுக்கிற பொழுது தேவன் சொல்லுகிறார், முழு இருதயத்தோடு அதன் அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நிச்சயமாய் அந்த வல்லமையை நிரூபிப்பதற்கு அது அப்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லி தேவன் நம்மோடு கூட இசைந்து இருக்கிறவர்களாய், இணைந்து இருக்கிறவர்களாய். ஏன்னா நீதிமொழிகளுடைய புத்தகம் 18வது அதிகாரம் 20-21 அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அம்மன். அவனவன் வாயின் பலனினாலே. நாங்க எவ்வளவோ இந்த இடத்துல உங்களுடைய ஆத்மாவை தட்டி எழுப்பி பூஸ்டப் பண்ணி அவ்வளவு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து உங்களை வழி நடத்துகிறவர்களா இருக்கலாம். ஆனா இந்த அறிக்கை எல்லாமே அவனவன் வாயின் பலனினாலே அவனவன் வயிறு நிரம்பும். ஓ வாய் எவ்வளவு தூரத்துக்கு அறிக்கை செய்தோம் அப்பதான் ஓ வயிறு நிரம்பும். ஓ வாய் அறிக்கை செய்கிற பட்சத்துலதான் உன்னுடைய சரீரம் அதன் உள்ளே வெள்ளப்படுக்கிறதா இருக்கும். உங்க வாய் அறிக்கை செய்துச்சுன்னா தான் உங்களுடைய ஆத்மா வெள்ளப்படக்கூடியதா இருக்கும்.
உங்களுடைய வாய் அறிக்கை செய்யப்படும் பொழுதுதான் உங்களுடைய குடும்பம் சீர் பொருந்தக்கூடியதா இருக்கும். ஏன்னா ஏனெனில் மத்தேயும் 12வது அதிகாரம் 37வது வசனம். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். அம்மன். இப்போ ரெண்டுமே உங்களால ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் உண்டு அப்படின்னு வாசித்தது போல, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை எதுல நீங்க பிரியப்படுறீங்களோ அந்த வார்த்தையை மட்டும்தாங்க பேசணும். இதெல்லாம் நாம கடுமையா நான் எச்சரிக்கிறேன்னு சொல்லிட்டு சாபத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் தான் இன்னைக்கு குடும்பத்துல இருக்கக்கூடிய பல தலைவிகளுடைய வாயில இருந்து, தலைவர்களுடைய வாயில இருந்து, நீ என்னது பட்டா தெரியும், படலன்னா என்னது உனக்கு புரியாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பல சமயங்கள்ல நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா எது நெகட்டிவா இருக்குமோ அதை குறித்து எச்சரிக்கிறேன்ற பேர்ல நெகட்டிவை மட்டும்தான் நாம் அறிக்கை செஞ்சுட்டு இருக்கோம். இப்படி ஆயிடும், அது போயிடும், இது நிர்மூலம் ஆயிடும். கவனிங்க, அவனவன் வாயின் பலனினாலே அவனவன் வயிறு நிரம்பும். பிள்ளைகளை நீ போகையிலும் ஆசீர்வாதமா இருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னு சொல்லி அனுப்புறப்போ அதனுடைய பலனை நீங்க புசிப்பீங்க, அதனுடைய கனியை நீங்கள் புசிப்பீர்கள், அதனுடைய அறுவடையை நாம பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா நாம இப்ப இன்னைக்கு சொல்றப்ப என்னது, இங்க பேர் சண்டை போட்டுட்டு போற வழியிலே, அதுக்கப்புறம் நான் சொல்ல விரும்பல, நம்மளுடைய வார்த்தைகள் அப்படி மீறுதலாய் இருக்கும் பொழுது அந்த வார்த்தையினுடைய கனிகளை புசிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நீதிமான்கள் அவனுடைய வார்த்தையினாலே நியாயம் தீர்க்கப்படுகிறான், அல்லது வார்த்தை அவனை குற்றவாளியாய் தீர்க்கிறது. ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு நடக்கணும். ஏன்னா நான் உங்களோடு சொல்லி இருக்கக்கூடிய வசனங்கள் நான் சுயமாய் பேசுவதில்லை, என் பிதாவினிடத்திலிருந்து வரக்கூடிய வசனமாய் இருக்கிறது. பிதாவானவரே கிரியை செய்கிறார், இயேசுதாமே எனக்குள்ளார கிரியை செய்கிறார். ஏன்னா நீங்க சுயமா பேசணுங்கிறதுக்காக இல்லை, நீங்க சுயமா பேசுனீங்கன்னா என்ன எச்சரிக்கணுமோ எச்சரிப்பை மட்டும்தான் ஒரு தகப்பனாவோ ஒரு தாயாவோ வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவங்களாலோ ஒரு எச்சரிப்பா தான் சொல்ல முடியும். இப்படித்தான் இருக்கணும், இப்படி இல்லைன்னா இப்படிதான் ஆகும் அப்படிங்கிறதுக்கு. ஆனா நீங்க சுயமா பேசுறதுக்கு அதிகாரம் வேத வசனம் கொடுக்கவே இல்லை. வாசிப்போமே, யோவான் 14:10. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை, என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். அம்மன். இயேசு கிறிஸ்துவை பார்த்து தாங்க எல்லா விஷயமே நான் கத்துக்கிறேன். இயேசுவே எனக்கு மேலிருந்து அருளப்படக்கூடிய வார்த்தைகளை மாத்திரம்னு சொல்லிட்டு மனுஷகுமாரனா இருக்கிற பொழுது அந்த வார்த்தைகளை எல்லாவற்றையுமே நான் பரத்திலிருந்து பெற்று பேசுகிறேன்றதை அவரால் அறிக்கை செய்ய முடிந்தது. இன்னைக்குமே நானும் என் இயேசுவனுடைய வார்த்தைகளை மாத்திரமே பேச வேண்டும் என்பது நியமம். அதனால மாத்திரம்தான் அந்த திறவுகோல், இந்த அதிகாரத்தினுடைய திறவுகோல் எங்க இருக்குது அப்படின்னா, அந்த நான் என்னுடையவைகளிலிருந்து பேசவில்லை, நான் உங்களுடைய கூட சொல்லுகிற வசனம் என் சுயமாய் சொல்லவில்லை. தயவு செய்து சுயமாய் செய்யக்கூடிய அறிக்கைகளை எல்லாவற்றையுமே இன்று முதல் கேன்சல் ஆக கிடவதாக உங்களுடைய வாயிலிருந்து. ஏன்னா என்னிடத்தில் பிதாவானவர் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே அந்த கிரிகைகளை செய்கிறார். உங்களிடத்துல வாசமாய் இருக்கிறது பிசாசுனா பிசாசுக்குரிய காரணம். அவர் சொல்லினது உண்டோ, இப்படிலாம் நடக்கும்ன்றதுக்கு அவருக்கு சொன்னது உண்டா, அப்படிலாம் கிடையவே கிடையாதுன்னு சொல்லி அவருடைய அதிகாரத்தினுடைய வல்லமையை மாற்றுவது பிசாசுனுடைய வேலை. இப்படியே போய்கிட்டு இருந்தா இப்படிதான் நடக்கும்ன்றது உன்னுடைய சுயம். ஆனா எப்படி இருந்தாலும் என்னுடைய தேவனுடைய வார்த்தை, ஏன்னா வாசமா இருக்கக்கூடிய பிதாவினால அந்த கிரியை நடக்கும் அப்படின்னு சொல்லி விசுவசிக்கிறப்போ, இன்னைக்கு தப்பு செய்யக்கூடிய உங்க பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தப்பு செய்யக்கூடிய உங்களுடைய கணவனா இருந்தாலும் சரி, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று விசுவசிக்கிறப்போ நான் மரியாதை போல் அறிக்கை செய்வேன். அப்படியே உம்முடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. அவர் கிரியை செய்யக்கூடிய வார்த்தை அவருக்குள்ளார இருக்கிறப்ப அவர் மாறுவார், அந்த பிள்ளைங்க மாறும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காரியம் மாறும், இந்த வியாதி மாறும், இந்த சூழ்நிலை மாறும்னு சொல்லிட்டு நான் வார்த்தையின்படி அறிக்கை செய்யப்படுது, அப்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லிதான்
தேவ வார்த்தையினுடைய அதிகாரத்தினுடைய திறவுகோல். அந்த அதிகாரத்தை அந்த வார்த்தையை பிரயோகிக்கக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அந்த அதிகாரத்தினுடைய திறவுகோல் எங்க இருக்குன்னா, உன்னுடைய இருதயத்தினுடைய அடியாழத்துல இருக்கக்கூடிய அந்த விசுவாசத்துலதான். மனப்பாடமா வார்த்தைகளை சொல்லலாம், மனப்பாடமா சங்கீதத்தை சொல்லலாம். ஆனா அந்த வார்த்தையினுடைய கனாகனத்தோடு சொல்லுகிற பொழுது தேவனுடைய வல்லமை வாழ்க்கையிலும் ஒவ்வொரு சூழலும் பிரவாகித்து ஓடக்கூடியதா இருக்கு. ஏன்னா கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது தேவனுடைய அந்த பிரகடனமா தான் நாம இருக்கிறோம். இங்க நாம வசனத்துப்படி we are ambassadors of Jesus Christ. நாம அவருடைய பிரதிநிதித்துவத்தை தான் இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக நாம செய்யறோம். ஆனா இந்த இடத்துல அவர் கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரம் மத்தேயு 28:18 வாசிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். லூக்கா 10:19 வாசிங்க. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். அழிப்பதற்கு திறமையும் ஆக்குவதற்கு அதிகாரமும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா சகல அதிகாரமும் கிறிஸ்துவுக்கு உண்டு அப்படிங்கிறது மத்தேயு 28:18 சொல்லுது. அப்ப கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவனுக்கும் சகல அதிகாரமும் உண்டு. டேக் தட் லீடு. அந்த லீடை எடுக்கும் பட்சத்துலதான் நம்ம குடும்பத்துக்குள்ளார அந்த லீடை எடுக்கும் பட்சத்துலதான் தலைவனா இருக்கக்கூடியது, தலைவியா இருக்கக்கூடியவர்கள் அந்த ஒரு அதிகாரத்தினுடைய வல்லமையை நீங்க கையில எடுக்கிற பொழுது, எடுக்காம யாரோ ஒருத்தர் ஜெபம் பண்ணுவாங்க, யாரோ ஒருத்தர் வழி நடத்துவாங்க அப்படின்னு விடுகிற பட்சத்துல நாம் அந்த அதிகாரத்தை இழந்து விடுகிறவர்களா இருக்கிறோம். அந்த அதிகாரத்தினுடைய அந்த அழிப்பதற்கு என வல்லமையையும் மேற்கொள்ள சத்துருவினுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். அப்படியாக கிடவுது. அந்த அதிகாரம் கொடுத்தாச்சு. அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை நாம் பிரயோகிக்காமல் இருக்குமே ஆனால், ஏன்னா மரணத்திற்கு ஏதுவான காரியங்களா இருந்தாலும் சரி, வாசிப்போமே எபேசியருடைய புத்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனம். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. ஆமென். எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி. எல்லாமே அவருக்கு கீழே தான் இருக்குது. வேற எதுவுமே அவருக்கு மேலாய் இருப்பதும் இல்லை. சாத்தானுடைய அதிகாரபூர்வம் நமது பாதங்களுக்கு கீழ்பட்டிருக்கிறது. இதுதான் சங்கீதக்காரன் என்ன சொல்றான் அப்படின்னா, சங்கீதம் 91வது சங்கீதம் ரொம்ப நல்ல மனப்பாடமா எல்லாருக்குமே தெரியும். 13வது வசனம், சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நான் நடந்து பால சிங்கத்தையும் வலி சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். இது வசனம். எல்லாவற்றையுமே நாம் தீர்க்கக்கூடிய சகல சாத்தானின் மீது அதிகாரத்தை. ஏன்னா ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம், சாத்தான் நமது கால்களுக்கு கீழே நசுக்கப்படுவான், சமாதானத்தின் தேவன் தாமே. எடுத்தவங்க யாராச்சும் வாசிங்களா? ஆதியாகமம் 3:15. சாத்தானுடைய வாசிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்றார். ஆமென். அப்போ அந்த அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படிங்கிற அதிகாரம் அன்னைக்கே அறிக்கையிடப்பட்டதா இருந்துச்சு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அது நிறைவேறினதா இருக்கிறது. இன்னைக்கு எனக்குள்ளார பரிபூர்ணப்படக்கூடியதாய் இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்து அந்த அதிகாரத்தை எடுக்கிறது பெரிய விஷயம் அல்லவே அல்ல. அதுக்கு லேசான காரியம். என் தேவனால் கூடாத காரியம் ஒண்ணுமே கிடையவே கிடையாது. ஆனா அந்த அதிகாரத்தை மனுஷன் பயன்படுத்த வேண்டும் என்பது தேவனுடைய அதீத ஆவல். அந்த அதிகாரமும் அந்த வல்லமையும் இந்த மனுஷன் கையில இருக்கணுங்கிறது தேவனுடைய அதீத ஆதல். அந்த ஆவலை அன்னைக்கு நான் நிறைவேற்றுகிற பொழுது இந்த வசனம் பரிபூர்ணப்படும். அந்த சகல சாத்தானுடைய வல்லமையும் உங்கள் கால்களுக்கு கீழே
சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் மனப்பாடமா நாம சொல்லக்கூடியதை காட்டிலும் இன்னைக்கு விசுவாசத்தோடு அந்த அறிக்கை செய்து நான் நிற்கிற பொழுது நான் அவருடைய ஸ்தானாதிபதிக்குரிய அதிகாரத்தை நான் பெற்றுக்கொள்கிறேன். தேவனுடைய ஸ்தானாதிபதிக்குரிய அதிகாரம் அப்படின்னாலே யோவான் 17வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போமே. நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமிக்கு வந்தாரோ அப்படித்தான் நம்மளையுமே இந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறேன்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவனுடைய அதே அதிகாரம் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் கர்த்தர், பாரபட்சம் இல்லாதவர் என் தேவாதி தேவன். அந்த பாரபட்சம் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி செய்யக்கூடியது. இவங்களாலதான் முடியும், இவங்களால முடியாது. அன்னைக்கு பேதுரு நடந்து போனப்ப அதிகாரம் நடந்துச்சு. பவுலுடைய உருமாக்கள் எல்லாமே அதிசயம் அற்புதம் செய்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட சூழலுக்குள்ளார குறிப்பிட்ட நபர்களுக்குள்ளார நம்மளுடைய அதிகாரத்தினுடைய வரையறை சுருக்கப்படுவதற்கு ஒரே காலகட்டங்கள் இவைகள் அல்ல. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லக்கூடிய நிறைவேறக்கூடிய காலகட்டத்துல நாம எல்லாரும் நிக்கிறோம். அப்படின்னா இந்த அதிகாரம் அந்த இடத்துல பிரயோகமாகணும். உம்முடைய வார்த்தையின்படி ஆக கிடவது அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையெல்லாம் இன்னைக்கு திரும்ப ஞாபகப்படுத்துறதுக்கு இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். புதுசா ஒரு பிரசங்கம்லாம் நான் வைக்கவே கிடையாது. இவ்வளவு வார்த்தைகளும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் மனப்பாடமா தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு சொல்லி அந்த வார்த்தைக்குள்ளார டிராவல் பண்றதுதான் நமக்கு இல்லாத ஒரு காரியமாய் இருக்கிறதுனால அந்த சகல இயேசு கிறிஸ்துவின் சார்பாக 2 கொரிந்தியருடைய புத்தகம் 5வது அதிகாரம் 20வது வசனத்தின்படிய வாசிக்கலாமே. ஏதாச்சும் திரும்ப ஏற்கனவே வாசம்னு நினைக்கிறேன். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நம்ம கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதி, அதுக்கு தக்கன நாம நடந்துக்கணும். நாம கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதி அப்படின்னாலே அவருக்குரிய அதிகாரத்தோடு முன் சென்று அவருடைய சார்பா இருந்து பேசி அவருடைய சார்பா இருந்து கிரியை செய்யணும். அப்போ ஒரு நிமிஷம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த ஆன்லைன்ல கூடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனும் ஒவ்வொரு சகோதரியும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதி. நீ போகிற இடத்துல எல்லாத்துலயுமே ஸ்தானாதிபதி அப்படின்னா நீங்க இயேசு கிறிஸ்துவுக்காக அங்க போய் நிக்கக்கூடிய ரெப்ரசன்டேட்டிவ், அந்த அவருக்கு பதிலா போய் நிக்கக்கூடிய ஒரு ஆள் இயேசு கிறிஸ்து. அப்ப நீங்க போய் நிக்கிறப்ப யார் நிக்கணும்? இயேசு கிறிஸ்து நிக்கணும். ஒரு வேலையிலேயோ ஒரு உத்தியோக உங்களுடைய வேலை ஸ்தலத்திலேயோ அல்லது உங்க குடும்பத்திலேயோ ஒரு தாயாவோ ஒரு தகப்பனாகவோ ஒரு அண்ணனாகவோ தங்கச்சியாவோ ஒரு இடத்துல உறவினராகவோ போய் நிக்கிறப்போ, இன்னைக்கு நீங்க அந்த வீட்டு வாசப்படியில போய் நிக்கிறப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய வார்த்தையின்படி ஆக கடவுது அப்படின்னு போய் நிக்கிறப்ப என்னது, நீங்க இந்த உலகத்தினுடைய 2 கொரிந்தியர் 5:20 நான் ஸ்தானாதிபதியாய் நான் இந்த இடத்துல நிக்கிறேன். நான் இப்ப அவருடைய அதிகாரத்தை எடுத்து செல்றேன். அவருடைய அதிகாரம் இயேசு கிறிஸ்துவின் சார்பா இப்ப அவங்களோட நான் பேச போறேன். இயேசு கிறிஸ்துவினுக்கு கிரியைகளை நான் செய்யவும் நான் இப்ப முற்படுறேன். அதனால அப்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லி ஆவியானவர்கிட்ட இருந்து பதில் வரும். கிறிஸ்துவனுடைய ஆவி நமக்கு அப்படியே ஆக கடவுது அப்படிங்கிற பதில் நமக்கு போய் சொல்லக்கூடிய சமயத்துல நாம் நிற்கக்கூடியது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஸ்தானாதிபதியாய் அந்த இடத்துல போய் நிற்கிறவர்களாய் இருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போமே. நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். ஆமென். கவனிங்க, இந்த வல்லமைக்கு மாத்திரம் உங்களை பங்காளிகளா சொல்லல. ஸ்தானாதிபதியா நான் கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதியா நான் நிக்கிறேன் அப்படின்னா அந்த அதிகாரத்தை கொண்டு போறேன். கிறிஸ்துவனுடைய ஸ்தானாதிபதியா அவர் சார்பா நான் நின்று பேசுறேன். இயேசு கிறிஸ்து எப்படி பேசுவாரோ அப்படியே நான் பேசுறேன். இயேசு கிறிஸ்து பேசுறப்ப எந்த ஒரு தகாத வார்த்தையும் வேண்டாத வார்த்தையும் கோபமான வார்த்தையும் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை.
கேலி, கிண்டல், நையாண்டி, நக்கல் அப்படிங்கிறது எல்லாமே ஸ்தானாதிபதி கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. முன் சென்று அதுக்கப்புறமேட்டு அவருடைய சார்பா நின்று பேசக்கூடியது, அவர் சார்பா நின்று கிரியை செய்கிறது, இப்படி ஃபேசினேட்டிங்கா இருக்கக்கூடிய இந்த விஷயத்துல மாத்திரம் இல்ல, அவன் உடன் சுதந்திரரும் அவர் உடன் பாடுபடுகிறவனுமாய் இருக்கிறோம். அப்ப பல சமயங்கள்ல மன்னிக்க முடியாம பாடுபடுவோம். நம்ம மனம் திரும்புறதற்கு அவங்கள்ட்ட போய் திரும்ப ஒரு தடவை இல்ல, 10 தடவை போய் சொல்லணும், 7 தடவை இல்ல, 7 70 முறை மன்னிக்கணும். ஒருத்த என்னது உங்ககிட்ட ஒரு கல்லு தொலைவு கேட்டா நீ 2 கல்லு தொலைவு போகணும், மேலாடை கேட்டா உள்ளாடையும் சேர்த்து கொடுக்கணும், பொய்யும் பேசக்கூடாது. அப்படின்றப்போ இந்த பாடுகள்லாம் பல சமயங்கள்ல ஆத்ம ரீதியில பல சமயங்கள்ல பாடுகளா இருக்கும். யதார்த்தமான இருக்கக்கூடிய சூழல்ல இருக்கக்கூடிய அந்த பாடுகள் எல்லாமே உங்க சுவாபத்தின்படி நீங்க எல்லாம் கோபக்காரங்களா இருப்பீங்க. எப்ப பார்த்தாலும் வெட்டு 1 துண்டு 2 பேசுறது ஏன் பழக்கம் பிரதர், அப்படித்தான் நான் இருப்பேன் அப்படின்னா திஸ் இஸ் யுவர் ஓன் கேரக்டர். பட் நீங்க உங்களைய போ சொல்லல, உங்களைய போ சொன்னது இயேசு கிறிஸ்துவனுடைய சார்பா. இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாரோ அப்படி இருக்க பழகிக்கங்க. அதுதான் உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. அப்ப நாம போய் நிக்கிறப்போ தேவனுடைய சுதந்திரரும் தேவனுடைய உடன் சுதந்திரருமாய் நான் போய் நிக்கிறேன். இந்த பங்காளிகளா நான் போய் நிக்கிற சமயத்துலதான் சிங்காசனத்துக்கும் நான் பங்காளியா போய் நிக்க முடியும். இதெல்லாம் விட்டுவிட்டு 1000 வருட அரசாட்சியில அவர் சீட்ல எனக்கும் சீட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி நாம கற்பனையில் வாழுகிறவர்களாய் மாத்திரமல்ல, அப்படி நாம நினைக்கிறோம் அப்படின்னா வெற்று காற்றில சிலம்பம் பண்ணுகிறவர்களாய் போவோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நம்மளுடைய வாழ்க்கையில காரியங்கள் எல்லாவற்றையுமே நாம தேவனுடைய சுதந்திரரும் அவருடன் சுதந்திரருமாய் நாம் நிற்கிறோம். அதனால ஆமென் அப்படின்னு சொல்றப்போ அந்த வார்த்தைகள் எல்லாமே அப்படியே ஆக கடவுது அப்படின்னு சொல்லி எனக்குள்ளார நான் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த உம்முடைய வார்த்தையின்படி என கடவுது. திரும்பவும் ஒரு எச்சரிக்கையோட நான் இந்த பைபிள் ஸ்டடி முடிக்க விரும்புறேன். சக்கரையா தகுந்த காலத்துல அது எல்லாத்தையுமே நிறைவேறும்னு சொல்லி விசுவசிக்காம போனதுனால அவனுடைய வாய்கள் அடைக்கப்பட்டதாய் இருந்துச்சு. ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு வேண்டுனவன் அவன்தான். நான் உம்முடைய ஊழியத்தை செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கேட்டவனும் அவன்தான். அதனாலதான் அவன் பேர்ல சீட்டு விழுந்துச்சு. எனக்கு ஒரு வாரிசு வேணும்னு கேட்டவனும் அவன்தான். ஆனா அதனாலதான் அவனுக்கு இரக்கமும் உண்டாச்சு. அதனால தேவனால் கூடாத காரியம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி நிரூபிக்கிறதுக்கு 2 பேரு பாத்திரவானான்னு சொல்லிட்டு எலிசபெத்தை சக்கரையாவையும் தேவன் நிர்ணயிச்சு வச்சிருக்கிறாரு. ஆனா இது எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தேகப்படுற சமயத்துல வாய் அடைச்சிடுவார் கர்த்தர். அதனால பிரியமானவர்களே, நாம கிறிஸ்துவின் சுதந்திரரும் உடன் சுதந்திரருமாய் இருக்கிறப்போ இந்த அவருடைய பாடுகளோடு கூட இருக்கக்கூடிய சகல ஊழியத்தையும் நான் உடன் சுதந்திரமாய் நான் இயேசு கிறிஸ்துவனுடைய ரெப்ரசன்டேட்டிவாய் பகிர்ந்து கொள்ளும் பட்சத்திலே அவருடைய சிங்காசனத்தினுடைய உரிமையும் நமக்குள்ளாரே பகிர்ந்து கொள்ளப்படும். வரும் காரியத்துல அவருடைய ராஜ்யத்தினுடைய ஆளுகையும் நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளப்படும். அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கைய சீரமைக்கக்கூடிய இந்த திறவுகோலை இன்னைக்கு நீங்க நம்புங்க. இது கிறிஸ்துவின் அதிகாரத்தினுடைய திறவுகோல். கிறிஸ்துவனுடைய அதிகாரம் ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளாரையும் செயல்படக்கூடியது. நமக்கு கொடுக்கப்பட்ட திறவுகோலை கையிலேந்தி அதில் விசுவசித்து அதை நிரூபித்து பயன்படுத்தி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுபவர்களாய் நாம் இருப்போம். விசுவாசம் உள்ளவர்களாய் இந்த காரியத்தை நம்மளுடைய வாழ்க்கையில நடப்பிப்போம். இதன்படியே யாராச்சும் ஒருத்தர் நம்மளுடைய ஜெபத்தை ஏறெடுப்போமே. ஃபைனல் பிரேயர் யாராச்சும் ஒருத்தர் சொல்லாமே.
ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் தகப்பனே, கர்த்தாதி கர்த்தரே, தேவாதி தேவனே, ராஜாதி ராஜரே, நல்லவரே, வல்லவரே, இரக்கம் உள்ளவரே ஏசப்பா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவர், நான் பரிசுத்தராகையால் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராக இருங்கள்னு சொல்லி தகப்பனே, உம்முடைய ஆண்டவரை பரிசுத்தத்தோடு தகப்பனே நாங்களும் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய இரண்டாம் வருகையில் ஐக்கியம் ஆகிறதற்கு ஏசப்பா ஒரு ஆண்டவரே ஏசப்பா ஒரு குட்டி சபையாக ஏசப்பா நீர் எங்களை உம்முடைய சத்தியத்தின் அறிகிற அறிவில இந்நாள் வரைக்கும் வளர்த்து கொண்டு வருகிற உடைய மகா பெரிய இரக்கத்திற்காகவும் கிருபைக்காகவும் உமக்கு நாங்கள் கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ அப்பா, இவ்வளவு நேரம் சகோதரர் மறைத்து நீர் எங்களோடு கூட பேசி இருக்கிறீர் என்று நாங்கள் கர்த்தருக்குள்ளே விசுவசிக்கிறோம் ராஜா. இதோ ஏசப்பா, நாட்கள் பொல்லாதவைகளாக இருப்பதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள்னு சொன்னீங்க ராஜா. ஏசப்பா, உம்முடைய சத்தியத்தை அறிகிற ஏசப்பா அந்த அறிவையும் ஆண்டவர் இந்த நேரத்தையும் எங்களுக்கு கொடுத்து ராஜா உம்முடைய வேத வசனங்களை கேட்டு தகப்பனே ஏசப்பா அதன்படி தகப்பனே ஏசப்பா அன்று மரியாதை போல உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி தகப்பனே எங்களை நாங்கள் ஆண்டவர் ஏசப்பா உம்முடைய சித்தத்திற்கு கீழாக ஏசப்பா ஆண்டவரை இப்ப சிறைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த படிப்பினை கொடுத்தமைக்காக உமக்கு நாங்கள் கூடான கூடி நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இதோ ஆண்டவரேப்பா, பவுல் சொன்னது போல தகப்பனே ஏசப்பா ஆண்டவர் இலக்கை நோக்கி தொடர்கிற பிள்ளைகளாக ஏசப்பா உலக கவலைகளையும் உலக பிரச்சனைகளையும் நாங்கள் ஆண்டவரை பொருட்டாக எண்ணாத படிக்க தகப்பனே நீர் அழைத்த தகப்பனே அந்த அழைப்பிற்காக தகப்பனே ஏசப்பா நாங்கள் ஏசப்பா நீர் கொடுக்க போகிற இந்த வடாத கிரகத்தை பெறுகிறதற்கு ஏசப்பா முனைப்புள்ள பிள்ளைகளாய் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஏசப்பா உம்முடைய வேதத்தின் படிதான் இந்த காரியங்கள் நான் செய்கிறேனா என்று ஏசப்பா எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து ராஜா ஏசப்பா உமக்கு பிரியமான பிள்ளையாக ராஜா இதோ என்னுடைய நேசகுமாரன் என்று நீ சொன்னது போல தகப்பனே உம்முடைய ஆண்டவர் ஏசப்பா மனதிற்கு ஏற்ற பிள்ளைகளாக ராஜா ஏசப்பா பரிசுத்தத்திலும் ஆவியின் கனிகளும் நாங்கள் நிறைந்து வாழ்றதுக்கு கிருபை பாராட்டுங்கப்பா. அப்பா, இந்த பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ராஜா. ஏசப்பா, நீர் வரப்போகிற இந்த கடைசி நாட்கள்ல இன்னும் நாங்கள் ஆண்டவரை உம்முடைய வேதத்தின் உம்முடைய சத்தியத்தின் படி மாத்திரமே ஏசப்பா எங்களுடைய சிந்தனைகளும் செயல்களும் கிரியைகளும் ஏசப்பா நிரப்பப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. இந்த உலகத்துல ஒத்த விஷயம் தரிக்காதீங்க நீங்க சொன்னது பிரகாரம் தகப்பனே. இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த உலக கவலைகளுக்காகவும் இந்த உலக தேவைகளுக்காகவும் இந்த உலக உபத்திரவங்களுக்காகவும் நாங்கள் கவலைப்படாத பிள்ளைகளாக இருந்து ராஜா ஏசப்பா ஆண்டவர் ஏசப்பா உம்முடைய 1000 வருட அரசாட்சிக்குள்ள உட்பிரவேசிக்கிற பிள்ளைகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் தகுதி அடைய நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை, தாசனை மறைத்து நீர் பேசின ஒவ்வொரு வார்த்தைகளையும் எங்கள் இருதயத்திலே பதித்தவர்களாய் ராஜா நாங்கள் நின்றாலும் நடந்தாலும் படுத்தாலும் தகப்பனே உம்முடைய வசனங்களோடு கூட எங்களுடைய சிந்தனையை நாங்கள் ஆண்டவரை ஒப்பிட்டு ராஜா உமக்கு பிரியமான பிள்ளைகளாக வாழ்கிறதற்கு நீர் மட்டும் ஆண்டவரை ஏசப்பா விசுவாசத்தோடு நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க கிருபை பாராட்டுங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். request அந்த மாதிரி. Praise Lord, brothers and sisters. Thank you, Jesus.